நன்றி அறிவிப்பு கூடுகையில் கலந்து கொள்ளும்படி அன்போடு அழைத்த அருமையான சகோதரர் மாதவகுமார் அண்ணனை இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். திருநெல்வேலி டிவிஷனில் இருந்து இந்த வாய்ப்பினை அளித்த அருமை சகோதரிகள் டெய்சி அவர்களையும் சகோதரி மெரிபா அவர்களையும் அருமையான அண்ணன் குணசேகரன் அவர்களையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். நம்முடைய கூடுகையில் பாடல் வேளை, ஆராதனை வேளையை தேவன் ஆசீர்வதித்து கொடுத்தார். வேலூர், சென்னை, கோயம்புத்தூர், சேலம், தஞ்சாவூர், மதுரை, திருநெல்வேலி டிவிஷனில் இருந்து சாட்சிகளை பகிர்ந்து கொண்டார்கள். அதற்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். இப்போதும் கர்த்தருடைய வார்த்தைக்காக நாம் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கலாம். துதிப்பேன் இயேசுவின் பாதம் துதிக்க பெரும் அற்புதரானதால், துதிப்பேன் இயேசுவின் பாதம் துதிக்க பெரும் அற்புதரானதால், வணங்குவேன் 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 அவர் பாதம் வீழ்ந்து நான் வணங்குவேன் 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 அவர் பாதம் வீழ்ந்து நான் துதிப்பேன் இயேசுவின் பாதம் துதிக்க பெரும் அற்புதரானதால், செல்வேன் இயேசுவின் பாதம் சொல்லுவேன் என் உள்ளத்தின் பாரம், செல்வேன் இயேசுவின் பாதம் சொல்லுவேன் என் உள்ளத்தின் பாரம், மகிழுவேன் 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 அவர் வார்த்தையில் என்றும், மகிழுவேன் 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 அவர் வார்த்தையில் என்றும், செல்வேன் இயேசுவின் பாதம் சொல்லுவேன் என் உள்ளத்தின் பாரம். எங்களை நேசிக்கின்ற அன்பின் தகப்பனே, இந்த அருமையான கால வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கே 2 பேர் 3 பேரின் நாமத்தில் கொடி வந்தாலும் நடுவில் நான் இருப்பேன் என்று வாக்குரைத்தவர். என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் சட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள் என்று சொன்னீரேன். பூமியில் எந்த ஒரு காரியத்தை குறித்தாகிலும் 2 பேர் ஒருமனப்பட்டிருந்தால் பரலோக பிதாவினால் உண்டாகும் என்று சொன்னீரேன். இந்த 2020 ஆண்டு முழுவதும் எங்கள் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்தீர். வியாதி எங்களை விட்டு விலக்கினீர். வீட்டில் மாப்பு செய்கிற தொட்டி ஆசீர்வதித்தீர். போக்கிலும் வரத்திலும் கூட இருந்தீர். தூதர்களை அனுப்பி பாதுகாத்துக் கொண்டீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வரப்போகிற 2022 புதிய ஆண்டையும் உடைய கரத்தில் தருகிறோம். கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும். இந்த ISPF பிரேயர் செல்லிலும் கூட அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவரோடும் கூட உடைய பிரசன்னம், உடைய கிருபை இருப்பதற்காக, குடும்பத்தோடு கிருபை இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சற்று நேரம் உடைய வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். பேசுகின்ற என்னை கல்வாரி சிலுவையிலே மறைத்து பரிசுத்த ஆவியானவர் வெளிப்பட வேண்டுமாறு மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். மத்தேயு 15வது அதிகாரம் 36ஆம் வசனம் சொல்லுகிறது, அந்த 7 அப்பங்களையும் அந்த மீன்களையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டு தம்முடைய சீசர்களிடத்தில் கொடுத்தார். சீசர்கள் ஜனங்களுக்கு பரிமாறினார்கள். எல்லோரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை 7 கூடை நிறைய எடுத்தார்கள். ஸ்திரீகளும் பிள்ளைகளும் தவிர சாப்பிட்ட புருஷர் 4000 பேர் இருந்தார்கள். இந்த சம்பவத்தை குறித்து நாம் 29ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கின்றோம். கலிலேய கடல் அருகே ஒரு மலை இருக்கிறது. அந்த மலையில் மேல் ஏறி இயேசு 12 சீடர்களோடு இருக்கிறார். அங்கே அவர் உட்கார்ந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த இடத்தில் சப்பானிகள், குருடர்கள், ஊமையர், நடக்க முடியாதவர்கள் அநேகரை ஜனங்கள் கூட்டிக் கொண்டு அல்லது மலைகளில் தூக்கி கொண்டு இயேசுவினிடத்தில் வந்து அவர் பாதத்தில் வைத்தார்கள். அவர்களை அவர் சுஸ்தப்படுத்தினார். அநேக ஆண்டுகளுக்கு முன்பு சென்னை அப்போலோ ஆஸ்பத்திரியில் ஒரு முறை டாக்டர்ஸுடைய நேம் எழுதிய போர்டு தொங்க விடப்பட்டிருந்தது. அதில் ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட், தோராசிக் டிபார்ட்மெண்ட் அதற்கு HOD, ENTக்கு யார் HOD, பல் பகுதிக்கு யார் HOD, கேன்சர் டிபார்ட்மெண்ட்டுக்கு யார், ஹார்ட் அட்டாக், இப்படி பல பகுதிகளாக பிரித்திருந்தார்கள். ஒவ்வொரு டிபார்ட்மெண்டிலும் தனித்துவம் வார்ந்த மருத்துவர்கள், தலைமை பொறுப்பு அந்த பெயரை அதில் அச்சிடப்பட்டிருந்தது. ஆனால் இங்கே நாம் வேதத்தில் பார்க்கிறோம், நடக்க முடியாதவர்கள், சப்பானிகள், கண் பார்வையற்றவர்கள், ஊமையர்,
இப்படி பல பல வியாதிகள், எந்த வியாதியாக இருந்தாலும் அந்த மலை உச்சியில் கொண்டு வந்து வைத்திருக்கிறார்கள். அத்தனை பேரையும் இயேசு சொஸ்தமாக்கினார் என்று வேதம் சொல்கிறது. இயேசு தம்முடைய சீசர்களை அழைத்து, ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன், 3 நாள் தங்கியிருந்தார்கள், சாப்பிட ஒன்றுமில்லை, இவர்களை பட்டினியாய் அனுப்பிவிட எனக்கு மனதில்லை, என்ன இருக்கிறது என்று கேட்ட பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள், எங்களிடத்திலே 7 அப்பங்களும் சில மீன்களும் இருக்கிறது. இயேசு அதை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணினார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இயேசு நமக்கு ஒரு ரோல் மாடல், அநேக மாடல்களை வைத்து போயிருக்கிறார். 1 பேதுரு 2:21 பேதுரு எழுதுகிறார், அடிச்சுவடுகளை இயேசு நமக்காய் வைத்து சென்றிருக்கிறார். அவருடைய மாடலை பின்பற்றும்படிக்கு அவரே ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது, நாம் இன்றைக்கு ISPF அநேக காரியங்களுக்காய் ஸ்தோத்திரம் செலுத்தினோம். இந்த COVID-19 பாதுகாத்துக் கொண்டார், குடும்பத்தை பாதுகாத்துக் கொண்டார் என்று அநேக சாட்சிகளை நாம் கேட்டோம். இங்கே இயேசு மாதிரி நமக்கு வைத்து சென்றிருக்கிறார். பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள், துதியுங்கள், அவரை மகிமைப்படுத்துங்கள். சங்கீதக்காரன் கூட சங்கீதம் 50:14-15 சொல்கிறார், உன்னதமானவருக்கு ஸ்தோத்திர பலியிட்டு ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். நீங்கள் அநேக ஆபத்து நேரங்களில் என்னை நோக்கி கூப்பிடுகிறீர்கள், நான் விடுவிக்கிறேன். நீங்கள் செய்வது ஒன்றே ஒன்று, ஸ்தோத்திரம் பண்ணி துதித்து கடந்த காலங்களில் நடத்தின தேவனை துதிக்கும் பொழுது நான் உங்களை விடுவிப்பேன். எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அதிலிருந்து நான் ஒரு வழியை உண்டு பண்ணுவேன். இயேசு யோவான் 11ஆம் அதிகாரத்தில் ஒரு இடத்தில் இருக்கிறார். இங்கே மலை உச்சியில் இயேசு நின்றதை நான் பார்க்க முடிந்தது. ஆனால் இந்த யோவான் 11ஆம் அதிகாரத்தில் இயேசு கல்லறை தோட்டத்தில் நின்று கொண்டிருக்கிறார். பெத்தானியா என்ற ஊருக்கு இயேசு ஊழியத்திற்கு வரும் பொழுது அவர் மார்த்தாள், மரியாள், லாசருவின் வீட்டிற்கு வருவது வழக்கம். இன்றைக்கும் அநேக ஊழியர்களுக்கு தங்க இடம் கொடுப்பது போல அந்த இல்லத்தில் இயேசுவுக்கும் சீடர்களுக்கும் இடம் கொடுத்தார்கள். அவர் வந்து கை கால் அலம்புவதற்கு அல்லது சற்று டிஃபன் சாப்பிடுவதற்கோ டீ காஃபி எதுவோ அந்த இல்லத்தில் இடம் கொடுத்தார்கள். பெத்தானியா என்பதற்கு பேரிச்ச மர வீடு என்று அர்த்தமாம். அந்த பேரிச்ச மர வீடு என்ற பெத்தானியா கிராமத்தில் மார்த்தாள், மரியாள், லாசருவின் வீட்டில் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். இப்போது அந்த வீட்டில் ஒரு மரணம் சம்பவிக்கிறது. இயேசு அதிகமாய் நேசித்த லாசரு மரித்து போகிறார். அவர் வியாதியாக இருக்கும் பொழுதே இயேசுவை கூப்பிட்டு அனுப்பினார்கள். அவர் தாமதிக்கிறார். இப்போது மரித்து அடக்கம் பண்ணி 4 நாளாகிறது. இயேசு கல்லறையில் நின்று கொண்டிருக்கிறார். மலை உச்சியில் ஸ்தோத்திரம் பண்ணி 7 அப்பத்தையும் சில மீன்களையும் ஆசீர்வதித்து ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபித்து அதை விரிவாக்கி கொடுத்தவர், வர்த்திக்க பண்ணி கொடுத்தவர் இங்கே கல்லறை தோட்டத்தில் நின்று கொண்டிருக்கிறார். அநேக உறவினர்கள், நண்பர்கள் மார்த்தாள், மரியாளுக்கு ஆறுதல் சொல்ல வந்திருப்பார்கள். உன்னுடைய சகோதரன் மரித்து போனான், கவலைப்படாதே, தேவன் பார்த்துக் கொள்வார், கர்த்தர் உன்னை வழி நடத்துவார் என்று அநேக காரியங்களை 4 நாட்களாக சொல்லிக் கொண்டே இருந்திருப்பார்கள். கவலையிலும் கண்ணீரிலும் கரைந்து கொண்டிருந்த அந்த சகோதரிகள் கல்லறை தோட்டத்தின் அருகே நின்று கொண்டிருக்கிறார்கள். இயேசு கல்லறையின் கல்லை எடுத்து வைக்க சொல்லுகின்றார். 11ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தில், அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்திலிருந்து கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். அவர் அப்படியே லாசருவே வெளியே வா என்று ஒரு வார்த்தை வருகிறது. அந்த கல்லறை தோட்டத்தில் அநேக பிணங்கள் அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறது. அதற்கு 1 வருடம் முன்பு மரித்தவர்கள், 1 மாதம் முன்பு மரித்தவர்கள், 1 வாரத்திற்கு முன்பு மரித்தவர்கள், அநேக பிணங்கள் அங்கே அடுக்கப்பட்டிருந்தாலும் இங்கே இயேசு பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து துதித்து லாசரு வெளியே வா என்று ஒரு சத்தம் வருகிறது. அவருடைய வார்த்தை எப்போதுமே வல்லமை நிறைந்த வார்த்தை, கிருபை நிறைந்த வார்த்தை. லாசருவின் காதுவில் அது விழுகிறது. அவன் வெளியே வருகிறான். கைகளிலும் கால்களிலும் பிரேத சீலைகள் சுற்றப்பட்டிருக்கிறது. சுற்றிலும் இருந்த கல்லறை தோட்டத்திலும் இருந்து அநேகர் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இது எப்படி சம்பவித்தது? 4 நாள் புழு பிடித்த சரீரம் கல்லறையில் இருந்து வெளியே வருகிறான். இயேசு எந்த காரியத்தை செய்தாலும் அவர் வானத்தை அண்ணாந்து பார்த்து பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்துதான் அந்த காரியத்தை செய்தார் என்பதை நாம் வாசிக்க முடிகிறது. மார்க் 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில், இயேசு காட்டி கொடுக்கப்படுவதற்கு முந்தின நாள் ராப்போஜனத்தில் கலந்து கொண்ட பொழுது சீடர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். இயேசு அப்பத்தை கொடுக்கின்றார்.
இது என்னுடைய சரீரத்திற்கு அடையாளம் என்று பாத்திரத்தை எடுத்து அவர் ஸ்தோத்திரம் பண்ணினார் என்று வேதம் சொல்லுகிறது. மத்தேயு 26 அதிகாரம் 30 வசனத்தில் அவர் ஒலிவ மலைக்கு கடந்து போக வேண்டும். அவரை மத்தேயு 26:30 ஸ்தோத்திர பாடலை பாடி சிலுவைக்கு அவர் கடந்து செல்ல வேண்டும். அநேக பாடுகள் பட வேண்டும். கைகளில் கால்களில் ஆணிகளால் குற்றப்பட வேண்டும். இரத்தம் ஊற்றாய் ஓடப் போகிறது. அதற்கு முன்பு கூட அவர் ஸ்தோத்திர பாட்டலை பாடினார் என்று மத்தேயு 26:30 சொல்லுகிறது. நாம் எந்த சூழ்நிலையிலும் நாம் பணிபுரிகிற எல்ஐசியில் ஒருவேளை மேல் அதிகாரிகளினால் பிரச்சனை இருக்கலாம், அல்லது ஏஜென்ட்ஸ்களாக இருக்கும்போது பாலிசி கிடைக்காமல் எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது ஸ்தோத்திரம், துதி. தேவனை இதுவரை என்னை கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம் என்று தாவீது சொன்னது போல, தாவீது அநேக வேளைகளில் தகப்பனார் கொடுத்த ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த பொழுது அவர் கல்களில் உட்கார்ந்து பாடலை பாடுகிறார், ஆத்துமாவோட பேசுகிறார். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறக்க கூடாது. தாவீதாகிய ஒரு ஆட்டிடையனாக இருந்த என்னை அவர் அழைத்து என்னை அபிஷேகித்து தகப்பனுடைய ஆடுகளை நான் பத்திரமாய் பார்த்துக் கொள்ள கிருபையை கொடுத்தார். சிங்கத்திலிருந்து பாதுகாத்தார். அவர் என்னை கரடியினிடத்திலிருந்து பாதுகாத்தார். ஈட்டினால் கொல்ல வந்த சவுலினிடத்திலிருந்து பாதுகாத்தார். சீமையின் இடத்தில் பாதுகாத்தார். நாபால் இடத்தில் பாதுகாத்தார். எத்தனை உபத்திரவங்கள், பாடுகள், துன்பங்கள், துயரங்கள் வந்த பொழுதிலும் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் கடந்து கொண்டாலும் ராத்திரி முழுவதும் நான் கண்ணீரை சிந்தினாலும் கூட என்னை பாதுகாத்தார் என்று சொல்லி அவர் துதிக்கிற ஸ்தோத்திரம் பண்ணுகிற பழக்கத்தை வைத்திருந்தார். எனவேதான் தாவீது சங்கீதத்தில் 34:1 சொல்கிறார், நான் எக்காலத்திலும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன். பிரசங்கி 3 அதிகாரம் 1 வசனத்தில் இருந்து 8 வசனம் வரை பல காலங்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. அங்கே அந்த புஸ்தகத்தில் வாசிக்கின்றோம், நட ஒரு காலம் உண்டு, பிடுங்க ஒரு காலம் உண்டு, கண்ணீர் சிந்த ஒரு காலம் உண்டு, நடனம் பண்ண ஒரு காலம் உண்டு. எத்தனை காலங்கள் வாழ்க்கையில் கடந்து போனாலும் எக்காலத்திலும் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி என் வாயில் இருக்கும் என்று தாவீது சொல்லுகின்றார். நாம் முதலாவது துதியை குறித்து ஆதியாகமம் 29 அதிகாரம் 35 வசனத்தில் வாசிக்கும் பொழுது, யாக்கோபுக்கும் லேயாளுக்கும் ஒரு குமாரன் பிறக்கிறான். லேயாள் சொல்லுகிறார்கள், யூதா என்று நான் பெயரிடுகிறேன், நான் இன்னமும் கர்த்தரை துதிப்பேன், நான் இன்னமும் கர்த்தரை துதிப்பேன், கர்த்தரை துதிப்பேன் துதிப்பேன் என்று சொல்லி அவர்கள் யூதா என்று பெயரிட்டதை நாம் வாசிக்க முடிகிறது. இப்போது ஆதியாகமம் 49 அதிகாரத்தில் யாக்கோபு மரிக்கும் சமயம் தன்னுடைய 12 குமாரர்களையும் அழைக்கிறார். 1 அதிகாரத்தில் பார்க்கிறோம், யாக்கோபு தன் குமாரரை அழைத்து, நீங்கள் கூடி வாருங்கள், கடைசி நாட்களில் உங்களுக்கு நேரிடும் காரியங்களை அறிவிப்பேன். ரூபனை கூப்பிடுகிறார், சிமியோனை கூப்பிடுகிறார், லேவியை கூப்பிடுகிறார். இப்போது யூதாவை ஆசீர்வதிக்கும் சமயம் 8 வசனத்திலிருந்து யாக்கோபு சொல்லுகிறார், யூதாவே, சகோதரரால் புகழப்படுபவன் நீயே, உன் கரம் உன் சத்துருக்களுடைய பிடரியின் மேல் இருக்கும், உன் தகப்பனுடைய புத்திரர் உன் முன் பணிவார்கள். யூதா, நீ பால சிங்கம், நீ இறை கவர்ந்து கொண்டு ஏறி போனாய். என் மகனே, சிங்கம் போலும் கிளச்சிங்கம் போலும் மடங்கி படுத்தான், அவனை எழுப்புகிறவன் யார்? சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை, நியாய பிரமாணிக்கன் அவன் பாதங்களை விட்டு ஒளிவதும் இல்லை, ஜனங்கள் அவரிடத்தில் சேருவார்கள். யாக்கோபு இப்படித்தான் யூதாவை ஆசீர்வதிக்கிறான். யூதா என்றாலே துதி என்று அர்த்தம். இப்போது எண்ணாகமம் 10 அதிகாரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்படுகிறார்கள். அணி அணியாக புறப்படுகிறார்கள். மோசையை கொண்டு கர்த்தர் கட்டளையிடுகிறார், யார் முதலாவது போக வேண்டும், எந்த கோத்திரம் முதலாவதாக போக வேண்டும். எண்ணாகமம் 10:14 வாசிக்கின்றோம், யூதா சந்ததியாருடைய பாளையத்தின் கொடி அவர்கள் சேனைகளோட முதல் புறப்பட்டது. அவனுடைய சேனைக்கு அமினதாபின் குமாரன் நகசோன் தலைவனாக இருந்தான். அதற்கு பிறகுதான் பாளையத்தில் இசக்கார், செபுலோன், ரூபன், சிமியோன், காத், எப்ராயிம், மனாசே, பென்யமீன், தான், ஆசேர், நப்தலி போன்ற கோத்திரத்தினர் பின்னே செல்லுகின்றார்கள். 12 கோத்திரத்தில் யார் முன்னே புறப்பட வேண்டும், கானானை நோக்கி யார் செல்ல வேண்டும்? கர்த்தர் மோசையோடு சொல்கிறார், யூதா செல்ல வேண்டும். இப்போது மோசே மரித்து விட்டார், யோசுவா மரித்து விட்டார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக கானானியர் யுத்தம் செய்கிறார்கள். யார் முதலே போவது என்ற சம்பாஷணை நடந்து கொண்டிருக்கிறது. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 1 அதிகாரம் 1 வசனத்தில், யோசுவா மரித்த பின் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி, கானானியரை எதிர்த்து யுத்தம் பண்ணும்படி எங்களில் யார்
முதல் எழுந்து புறப்பட வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு கர்த்தர், யூதா எழுந்து புறப்பட கடவன், ஏதோ அந்த தேசத்தை அவன் கையிலே ஒப்புக் கொடுத்தேன் என்றார். அப்பொழுது யூதா தன் சகோதரனாகிய சிமியோனை நோக்கி, நாம் கானானியரோட யுத்தம் பண்ண நீ என் சுதந்திர பங்கு வீதத்தில் என்னோட கூட எழுந்து வா, உன் சுதந்திர பங்கு வீதத்தில் நானும் உன்னோட கூட வருவேன் என்றான். அப்படியே சிமியோனும் அவனோட கூட போனான். யூதா எழுந்து போன பொழுது கர்த்தர் கானானியரையும் பெர்ஷியரையும் அவர்கள் கைகளில் ஒப்புக் கொடுத்தார். அவர்கள் பேசேக்கிலே 10,000 பேரை வெட்டினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இங்கே யூதா முன்னால் போகும் பொழுது யுத்தத்தில் வெற்றி. கர்த்தர் கானானியரை தோற்கடித்தார், பெர்ஷியரை தோற்கடித்தார், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தார். கர்த்தர் முதலாவது ஸ்தோத்திரம் செலுத்தும் பொழுது யூதா முன்னே துதி எழும்ப வேண்டும். நாம் ஜெபிக்க துவங்கும் பொழுது கூட தேவனை ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும். சங்கீதம் 136 வாசிக்கிறோம், நம்முடைய தாழ்வை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்மை பாவத்தின் பிடியிலிருந்து விடுவித்தார். சங்கீதம் 40:1 படி, உளையான சேற்றில் இருந்து என்னை முதலில் அவர் தூக்கி எடுத்தார், என் பாவத்தை மன்னித்தார், சாபத்தை போக்கினார், அவர் என்னை தூக்கி எடுத்தார், அவரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன், இம்மட்டும் நடத்தினவரை நான் துதிக்கிறேன் என்று துதிக்கும் பொழுது அவர் அகமகிழ்கின்றார். யோசுவா 6:16 எரிகோ என்ற மதில் நின்று கொண்டிருக்கிறது. 7ஆம் நாள் 7 முறை துதிக்கிறார்கள். ஆசாரியர்கள் எக்காலம் ஊதுகிறார்கள். மிகப்பெரிய கோட்டையாகிய எரிகோ மதில் தரைமட்டமாகிறது. நமக்கு முன்னே எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம், கோலியாத்து போல உயரமானவர்களாக, சமுதாயத்தில் பெரியதானவர்களாக இருக்கலாம், குடும்பத்திற்கு விரோதமாக, பணிக்கு விரோதமாக யாரும் எழும்பி நிற்கலாம். ஆனால் எரிகோ மதில் விழுந்தது போல நாம் துதிக்கும் பொழுது கர்த்தர் மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அதை கீழே விழத்தள்ளுகின்றார். யாத்திராகம் 15 செங்கடலை கடந்து வருகிறார்கள். சிவந்த சமுத்திரம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தடையாக இருக்கிறது. நாம் வாசிக்கின்றோம், அவர் நாசியின் சுவாசத்தினால் ஜனம் 2ஆக பிளந்தது. பெரிய ஜலத்தையே நாசியிலிருந்து பூ என்று ஊதுகிறார். சிவந்த சமுத்திரம் 2ஆக பிளக்கிறது. நம்முடைய பிரச்சனை மாற்றுவதற்கு அவருக்கு ஒரு நொடி பொழுது போதும். அவருடைய நாசியில் உள்ள சுவாசம் சிவந்த சமுத்திரத்தை 2ஆக பிளக்கிறது. அதை கடந்து வருகிறார்கள். கடந்து வந்த பொழுது தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுகிறார்கள். பிரச்சனைக்கு முன்பும் துதிக்கிறார்கள், பிரச்சனை முடிந்த பின்பும் துதிக்கின்றார்கள். 15 மிகப்பெரிய துதி ஸ்தோத்திரம் நடக்கிறது. குதிரனையும் குதிரை வீரனையும் கடலில் தள்ளினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இன்னைக்கு அமெரிக்க ஐக்கிய தேசம் வல்லரசாக இருப்பது போல அன்றைக்கு இருந்த எகிப்திய சாம்ராஜ்யம் மிகப்பெரிய சாம்ராஜ்யம். அந்த மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தையும் ரத வீரர்களையும் ராணுவ வீரர்களையும் மிகப்பெரிய குதிரைகளையும் ரதங்களையும் அவருடைய பட்டயங்களையும் ஈட்டியங்களையும் தேவன் சிவந்த சமுத்திரத்தில் அமிழ பண்ணினார். அதை செய்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று வாசிக்கின்றோம். புதிய ஏற்பாட்டில் நாம் பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர் 3 ஒரு பிறவி சப்பானி பிறந்ததிலிருந்தே அவனால் நடக்க முடியாது. ஆலய வாசலில் அவன் அமர்ந்திருக்கிறான். வருகிறவர்கள் போகிறவரிடத்தில் அவனுடைய பிழைப்பிற்காக 3 வேளை சாப்பிட வேண்டும், அவனுக்கு உணவு தேவை. இந்த உணவுக்காக வருகிறவர்கள் போகிறவரிடத்தில் அவன் காசு கேட்டுக் கொண்டிருக்கிறான். அப்படி இருக்கின்ற சமயத்தில் பேதுருவும் யோவானும் அவர் ரெகுலராக பிரேயர் பண்ணுகிறவர்கள். மாலை 3 மணியானால் அவர்கள் ஜெப வேளையாக வைத்திருந்தார்கள். இன்றைக்கும் அநேகர் அப்படி டைம் வைத்து ஜெபிக்கிறார்கள். தேவனுக்காக நேரம் கொடுப்பவர்களுக்கு தேவனும் தன்னுடைய நேரத்தை கொடுப்பார். நேரத்தை கொடுக்காதவர்களுக்கு அவரும் நேரத்தை கொடுப்பதில்லை, பிஸி என்று சொல்லிவிடுவார். அவர்கள் தேவனுக்காக நேரத்தை ஒதுக்கினார்கள். மாலை 3 மணிக்கு ஆலயம் போய் ஜெபிக்கிற பழக்கத்தை வைத்திருந்தார்கள். போகும் வழியில் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்தவன் அவர்களை நோக்கி ஏதாவது கிடைக்கும் என்று கெஞ்சுகிறான். அவர்கள் சொல்லுகிறார்கள், உற்று பார்க்கிறார்கள், வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் நீ எழுந்து நட என்று சொல்கிறார்கள். 8ஆம் வசனம் சொல்கிறது, அவனை பிடித்து தூக்கி விடுகிறார்கள். அவன் கால்களுக்குள் தேவனுடைய வல்லமை கடந்து வருகிறது. 40 வருடம் நடக்க முடியாத கால்களுக்குள், நரம்புகளுக்குள், எலும்புகளுக்குள் தேவனுடைய வல்லமை கடந்து போன பொழுது நரம்பு உயிர் கொள்ளுகிறது, எலும்பு உயிர் கொள்ளுகிறது, கால்கள் பலன் வருகிறது. அவன் குதித்தெழுந்து நின்றான், அவன் நடந்தான், குதித்தான், தேவனை துதித்துக் கொண்டு அவர்களுடனே கூட தேவ ஆலயத்திற்குள் பிரவேசித்தான். எனக்குத்தான் நடக்க முடிந்ததே என்று சொல்லி அவன் ஓடி விடவில்லை, ஆலயத்தை விட்டு வெளியே ஓடவில்லை. எழும்பி நின்றான், நடந்தான், குதித்தான், ஸ்தோத்திரம் பண்ணினான் என்று வேதம் சொல்கிறது. ஏனென்றால் மிகப்பெரிய ஆபத்து காத்திருக்கிறது. அப்போஸ்தலர்களை பழிவாங்க துடித்துக் கொண்டிருக்கிறார்கள்.
கிடைத்தால் பஸ்பமாகி விடுவான். ஆனால் அவன் தேவனுக்கு சாட்சியாக நிற்கிறான். உன்னதமானவருக்கு ஸ்தோத்திர பலியிடுகிறான். தேவனை மகிமைப்படுத்துகிறான். சுகம் கிடைத்தாலும் அவன் ஓடிவிடவில்லை. அதே அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் சொல்கிறது, நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டு கொண்டிருந்தார்கள். இங்கே ஓய்வு நாளில் பட்டணத்திற்கு வெளியே போய் ஒரு ஆற்றின் அருகே வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிறதை பவுலும் சீலாவும் அவர்கள் செய்து கொண்டு வந்தார்கள். 2 பேருமே தீர்க்கதரிசி. அப்போஸ்தலர்கள் பொதுவாக 2 தீர்க்கதரிசிகள் ஒன்று கூடுவது கடினம். ஆனால் இங்கே 2 தீர்க்கதரிசிகள் சேர்ந்து ஆற்றின் ஓரத்தில் ஜெபித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அங்கே தியத்தீரா ஊராளாகிய இரத்தாம்பரம் இருக்கிறவர்கள், தேவனை வணங்குகிறவள் லீதியாள் என்னும் பெயருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக் கொண்டிருந்தாள். பவுல் சொல்லியவளை கவனிக்கும்படி கர்த்தர் இருதயத்தை திறந்தார். கர்த்தர் இருதயத்தை திறக்கும் பொழுது ஒரு மனிதன் ரட்சிக்கப்படுகிறான். அவளும் வீட்டாரும் ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்கின்றார்கள். கர்த்தரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறார்கள். இங்கே வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்திற்கு போகும் பொழுது குறி சொல்ல ஏவுகிற ஆவியை கொண்டிருந்த, குறி சொல்லுகிறதுனால் தன் எஜமான்களுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டாக்கின ஒரு பெண் அவர்களுக்கு எதிர்பட்டாள். குறி சொல்லுகிற பெண். இதை வைத்து சிலர் பிசினஸ் பண்ணி கொண்டிருந்தார்கள். இந்த பெண்ணை வைத்து அநேகர் வருகின்றார்கள். எங்களுக்கு எதிர்காலத்தில் என்ன நடக்கும், இவள் உங்களுக்கு அப்படி நடக்கும், இது நடக்கும், இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை என்று குறி சொல்லி கொண்டிருந்தாள். இதை வைத்து ஒரு பிசினஸ் பண்ணி கொண்டிருந்தாள். ஆனால் பவுலும் சீலாவும் வரும் பொழுது அவர்கள் சொல்லி, அந்த பெண் சொல்லுகின்றாள், தேவனுடைய ஊழியக்காரர் ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள். இப்படி அநேக நாள் செய்து கொண்டு வந்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய எஜமான்களுக்கு பிசினஸை, லாபத்தை ஈட்டிக் கொண்டிருந்தாள். ஆனால் அவரிடத்தில் இங்கே பவுலும் சீலாவும் கடந்து வந்து அவள் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர் என்று சொல்லும் பொழுது பவுல் சினம் கொண்டு அதட்டுகிறார், இந்த ஸ்திரியை விட்டு புறப்பட்டு போ. அந்த நேரத்தில் அசுத்த ஆவி புறப்பட்டு போகின்றது. இப்போது அந்த இவளை வைத்து பிசினஸ் பண்ணினவர்களுக்கு, அந்த எஜமான்களுக்கு கோபம் வந்து பவுலையும் சீலாவையும் அடித்து சிறையில் தள்ளினார்கள். உள் காவலரையில் வைத்தார்கள். பவுலும் சீலாவும் குற்றம் செய்து சிறைக்கு செல்லவில்லை. கொலை பண்ணிவிட்டோ திருடிவிட்டோ அவர்கள் உள்ளே செல்லவில்லை. ஊழியத்தின் நிமித்தம் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஜெபிக்க போன இடம் இப்போது தடைபடுகிறது. சில நேரம் நல்லது செய்ய வைத்தே பிசாசு ஜெபத்தை தடுப்பான். அது 2 பேருக்கும் தெரியும். இப்படி அசுத்தாவிய துரத்தினேன், ஜெபிக்க தடை வந்தது என்று சிறைச்சாலையில் அவர்கள் முறுமுறுக்கவில்லை, கோபப்படவில்லை, தேவனை பார்த்து கேலி கிண்டல் பேசவில்லை. அவருக்காக ஊழியம் செய்தோம், ஆற்றின் அருகே ஜெபிக்க சென்றோம், குறி செல்கிற பெண்ணை துரத்தினோம், நமக்கு இது நடந்து விட்டது என்று கசந்து கொள்ளவில்லை. மாறாக ஸ்தோத்திரம் பண்ணுகிறார்கள். நடு இரவை பட்ட பகலாக மாற்றுகிறார்கள். கரங்களை தட்டுகிறார்கள். பொதுவாக தீர்க்கதரிசிகளுக்கு அவ்வளவாக பாடல் தாளந்து வருவதில்லை, ராகம் வருவதில்லை. ஆனால் பவுலும் சீலாவும் ராகம் வந்தாலும் வரவில்லை, இல்லை என்று பரவாயில்லை என்று சொல்லி பாடலை பாடும் பொழுது சிறைச்சாலையின் அஸ்திபாரம் குலுங்குகிறது. தேவனை துதித்து பாடலை பாடும் பொழுது நமக்கு விரோதமாக இருக்கிற கட்டுகள் உடைகிறது. தானியேல் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், தானியேல் 3 வேளை எருசலேம் ஆலயத்தை நோக்கி ஜன்னலை திறந்து வைத்து ஜெபிக்கிற பழக்கமுடையவனாக இருந்தான். அவனை சிங்க கெபியில் தூக்கி போட்ட பொழுதும் சிங்கத்தின் வாயை தேவன் கட்டினார். காரணம், துதிக்கிற ஸ்தோத்திரம் பண்ணுகிற பழக்கத்தை உடையவன். நாமும் இந்த ISPF-இல் கடந்த ஆண்டுகள் முழுவதும் 2020ஆம் ஆண்டு முழுவதும் நம்மை நடத்தினவரை துதியுங்கள் என்று ஒவ்வொரு டிவிஷனிலும் ஒவ்வொருவர் சாட்சி சொன்னார்கள். குடும்பத்தை நடத்தினார், என்னுடைய பாதைகளை நடத்தினார். இன்னல்கள் வந்தது, துயரங்கள் வந்தது, வியாதி வந்தது, COVID-19 கடந்து சென்றோம். ஆனாலும் கர்த்தர் எங்களை கைவிடவில்லை. எப்படி பிறவி சப்பானியை நடக்க வைத்தாரோ, குறி செல்லுகிற பெண்ணை சுகமாக்கினாரோ, இங்கே பவுலும் சீலாவும் துதிக்கிறார்கள். சிறைச்சாலையில் உள்ளவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இது எப்படி முடியும்? இந்த கர்த்தருடைய பிள்ளைகளால் எப்படி முடியும்? இந்த சூழ்நிலையில் இவர்கள் எப்படி தேவனை துதிக்கிறார்கள்? அந்த நேரத்தில் இவர்களை சிறையில் அடைத்த காவலாளி பார்த்து கொண்டிருக்கிறான். அவனை தற்கொலை செய்து கொள்வதற்காக முயற்சிக்கிறான். பவுல் சொல்லுகிறார், ஐயோ நீ கெடுதல் உண்டு பண்ணி கொள்ளாதே. ஒரு சிலராக இருந்தால் நினைப்பார்கள், இவன் தான் என்னை அடித்தான், இவன் தான் என்னை சட்டையை கிழித்தான், செத்தால் சாகட்டும். வேதம் சொல்லுகிறது, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் இந்த ஆயுதம் வாய்க்காமல் போகும். உனக்கு எதிரே ஒரு வழியா வருபவன் 7 வழியாய் ஓடி போவான். யுத்தம் கர்த்தருடையது, தேவன் யுத்தம் பண்ணுவார். செத்தால் சாகட்டும் என்று நினைக்கவில்லை. தன் கண்ணெதிரே ஒருவன் நரகத்திற்கு போவதை பவுல் விரும்பவில்லை. உனக்கு கெடுதி உண்டி பண்ணி கொண்டாது என்று சொல்லி சுவிசேஷத்தை அறிவிக்கிறான்.
அவனும் முழு குடும்பமும் ரட்சிக்கப்படுகிறது. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தில் பவுலும் சீலாவும் துதிக்கிறார்கள். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில் பிறவி சப்பானி துதிக்கிறான். யாத்திராகம் 15ஆம் அதிகாரத்தில் மெரியாளும் அவருடைய தோழிகளும் சேர்ந்து துதிக்கிறார்கள். சங்கீதக்காரன் தாவீது பல இடங்களில் தேவனை துதிக்கிறான். யோசுவாவின் புஸ்தகத்தில் எரிகோ மதில் விழுகிறது. நியாயாதிபதிகளில் யூதா முதலில் புறப்படுகிறார். எண்ணாகம் 10:14 யூதா முதலாவது புறப்படுகிறான். யூதா, இன்னும் நான் கர்த்தரை துதிப்பேன். இயேசு சிலுவைக்கு கடந்து போகும் முன்பு ஸ்தோத்திர பாடலை பாடுகிறார். ராப்போஜனம் கொடுக்கும் பொழுது பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் செலுத்துகிறார். 7 அப்பம் ஒரு சில மீன்களை எடுத்து மீதி எடுக்க வைக்கிறார். 7 கூடை மீதி. சாப்பிட்ட புருஷர்கள் 4000 பேர். அப்படியானால் ஸ்திரீகள் எத்தனை பேர்? குட்டி பிள்ளைகள் எத்தனை பேர்? மலை ஏறி வியாதியோடு வந்தவர்கள் வியாதி குணமடைந்து மலை இறங்குகிறார்கள். பிரச்சனையோடு மலை ஏறினவர்கள் சுகமடைந்து மலை இறங்குகிறார்கள். இன்றைக்கும் எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருக்கால் நாம் உன்னதமானவருக்கு ஸ்தோத்திர பலிகளை இட்டு நாம் துதித்து ஆபத்து காலத்தில் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது விடுதலை கொடுக்கின்றார். லூக்கா 1:46 தூதன் சொல்லுகிறான், உன்னிடத்தில் உன்னதமானவருடைய பலன் இடுவார். உன்னதமானவருடைய பலன் உண்மையில் நிழலிடும். உனக்கு பிறப்பது பரிசுத்தம் உள்ளது. மரியாள் சொல்லுகிறார்கள், என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்தும். என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்தும். பத்மு தீவில யோவான் சிறைப்பட்டிருக்கிறான். அவனும் கொலை செய்து போகவில்லை. கர்த்தருடைய ஊழியத்தை நிமித்தம் பத்மு தீவில் அடைக்கப்பட்டிருக்கிறான். அங்கும் போய் அவன் தூற்றி தெரியவில்லை. இந்த தேவன் என்னை இப்படி அடைத்து விட்டாரே என்று குறை சொல்லவில்லை. ஸ்தோத்திரம் பண்ணுகிறான், துதி செலுத்துகிறான். கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளாகிறான். இயேசுவின் சத்தத்தை அவன் காதுகள் கேட்கிறது. உயிர்த்தெழுந்த இயேசுவை தரிசிக்கிறான். அங்கும் அவன் பார்க்கிறான். வெளிப்படுத்தின சுவிசேஷம் 5:11-12 தூதர்கள் இயேசுவை ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள், துதித்துக் கொண்டிருக்கிறார்கள். பரத்திலும் அதுதான் நடக்கிறது. அநேக வருடங்களுக்கு முன்பு நமக்கு திருநெல்வேலி பட்டணத்தில் ஒரு டிஐஜி இருந்தார். அவருடைய பெயர் பிரதீப் வி பிலிப். அவர் தன்னுடைய சாட்சியை சொன்னார். 1991ஆம் ஆண்டு நான் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஏஎஸ்பியாக பணியாற்றி கொண்டிருந்தேன். எஸ்பி எனக்கு கட்டளையிட்டார், இந்த இடத்தில் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி வருகிறார், நீ கூட்டத்திற்கு பாதுகாப்பை ஏற்படுத்து. அப்போது அவர் சொல்லுகிறார், நான் சொன்னேன் இந்த இடம் பாதுகாப்பானது அல்ல. அவர் சொல்லி இருக்கிறார், நான் சொல்லுவதை நீ கேள். கூட்டத்திற்கு தயார் செய்தார்கள். பாரத பிரதமர் வருகிறார். ரெட் கலர் கார்பெட் விரிக்கப்பட்டிருக்கிறது. சங்கர் கணேஷ் என்ற இசை கலைஞர் மேடையில் இசைத்துக் கொண்டிருக்கிறார். ஒரு சிறு பெண் பிரதமருக்கு முன்பு பாடலை பாடுகிறார்கள். ஒரு பெண் கையில் மாலையோடு வருகிறார்கள். இடுப்பில் பெல்ட்டை கட்டி இருக்கிறார்கள். அவர்கள் சுவிட்சை ஆன் செய்த பொழுது வெடிக்கிறது. பாரத பிரதமர் மரித்து போனார். ஆனால் பின்னே வந்து கொண்டிருந்த பிரதீப் வி பிலிப் சொல்லுகிறார், நான் மெதுவாக போய் கொண்டிருந்தேன். என் கண் முன்னே மிகப்பெரிய மனிதர். உலகத்தில் இந்தியா ஒரு மிகப்பெரிய நாடு. அந்த நாட்டின் பிரதமர் கூட மரித்து போனார். ஆனால் ஒரு எளியவனும் சிறியவனுமாகிய நான் பாதுகாக்கப்பட்டேன். கர்த்தர் என்னை பாதுகாத்துக் கொண்டார். அந்த குண்டு காயங்களில் இருந்து ஒரு சில காயங்கள் எனக்கு பட்டது. ஆனாலும் கர்த்தர் என்னை பாதுகாத்துக் கொண்டார். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்தில் எலிசாவை சுற்றிலும் சீரிய தேசத்த ராணுவம் நின்று கொண்டிருக்கிறது. மிகப்பெரிய ராணுவம். எலிசாவை அவர்கள் சிறைப்பிடித்து கொண்டு போக வேண்டும் என்று வந்திருக்கிறார்கள். ஆனால் ஆவிக்குரிய கண்களினால் எலிசா பார்க்கிறார், மலையை சுற்றிலும் பரலோகத்தின் ராணுவம் அவருக்கு கொடுக்கப்படுகிறது. பரலோக ராணுவம் சுற்றிலும் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் பரலோக ராணுவத்தை பாதுகாப்புக்கு கொடுத்திருக்கிறார். தரைப்படை, விமானப்படை, எல்லா படையை விட மேலான ஒரு பாதுகாப்பு பரலோக ராணுவ படையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். உங்களை சுற்றிலும் நீங்கள் எங்கு போனாலும், திருநெல்வேலி பட்டணமோ, மதுரையோ, தஞ்சாவூரோ, சேலமோ, கோயம்புத்தூரோ, வேலூரோ, சென்னையோ, நீங்கள் விமான பயணமோ எதில் பிரயாணப்பட்டாலும் தூதர்கள் கூட வருகிறார்கள். உங்களையும் குடும்பத்தையும் கர்த்தர் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். ஸ்மித் விக்கேஸ்வர்த் என்ற ஊழியர் சொல்லி அவரை குறித்து சொல்லுகின்றார்கள், 19ஆம் நூற்றாண்டின் இங்கிலாந்தின் அப்போஸ்தலன். வேறு புஸ்தகத்தை வாசிப்பதே இல்லையாம். சொல்லுகிறார், நான் படித்தது 8th ஸ்டாண்டர்ட் வரை. நான் ஒரு சாதாரண பிளம்பர். என் மனைவி படித்தவர்கள். நான் வேறு புஸ்தகத்தை வாசிப்பதில்லை, வேறு கதைகளை அவர்களாக கேட்பதில்லை. அதாவது காரில் போய் கொண்டிருக்கும் பொழுது மற்ற கதைகளை பேசினால் நிறுத்துங்கள் என்று சொல்லுவேன். வேதத்தை எடுத்து வாசிப்பேன். வார்த்தையில் அவ்வளவு தியானமாக இருப்பேன், துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். அவரை கொண்டு கர்த்தர் 20ற்கு மேற்பட்ட மரித்தவர்களை உயிரோடு எழுப்பியிருக்கிறார். பிணத்திற்கு அருகே போவாராம். போய் ஸ்தோத்திரம் செலுத்துவார், துதிப்பார், மரணத்தை கடிந்து கொள்ளுவார். இயேசுவின் நாமத்தில் எழும்பு என்று சொன்ன பொழுது எழும்பி நடப்பார்களாம்.
அவர் சொல்லுகிறார், வேறு என்றும் இல்லை, நான் தேவனை ஸ்தோத்தரிப்பேன், துதிப்பேன். யோவான் 11 இயேசு வானத்தை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணினது போல ஸ்தோத்தரிப்பேன். இந்த மரணத்தில் இருந்து எழுப்ப போறதற்காக நன்றி என்று அதற்கு முன்னமே நன்றி செலுத்துவேன். கர்த்தர் மரித்தவர்களை உயிரோடு எழுப்புவார். அவர் எளியவனும் சிறியவனுமாக இருந்த என்னை பிரபுக்களோடு ராஜாக்களோடு உட்கார பண்ணினார். உலகம் மறந்திருந்த என்னை ஸ்மித் விக்கல்ஸ்வொர்த் என்றால் ஒருவருக்கும் தெரியாது. இங்கிலாந்தில் ஒரு சாதாரண பிளம்பர் உலகம் முழுவதும் அப்போஸ்தலன் என்று அறியும் அளவிற்கு என்னை உயர்த்தினார். காரணம், அவருடைய துதி ஸ்தோத்திர பலி எடுப்பது. அநேக வருடங்களுக்கு முன்பு சென்னை திருவெற்றூரில் ஒரு நடக்க முடியாத வாலிபன் ஆலய ஆராதனை முடிந்து வீடு திரும்பிக் கொண்டிருந்தார். வருகின்ற வழியில் ஒரு கூட்டம் அவரை வழிமறித்தது. தெருவில் ஒரு கூட்டம் நடத்தி கொண்டிருந்தார்கள். கரங்களில் ஒரு பொருளை கொடுத்து, இது நீ சரீரத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றார்கள். இவர் மறுத்தார். அப்போது அவருக்கு விரோதமாய் சொன்ன மந்திரவாதி, இன்னும் எண்ணி 7 நாள் நீ மரிக்கப் போகிறாய். இன்னும் எண்ணி 7 நாள் நான் சொல்லுவதற்கு நீ கீழ்ப்படியாதபடியினால், நீ ஏதோ ஒரு தெய்வத்திற்கு நான் கீழ்ப்படுகிறேன் என்று சொல்லுகிறபடியினால் 7ஆம் நாளில் மரணத்தை சம்பவிக்கப் போகிறது. இந்த வாலிபன் வீடு திரும்பினான். அவன் 7 நாள் பாஸ்டிங் போட்டு சென்னை கடற்கரையிலிருந்து ஜெபிக்க ஆரம்பித்தான். தேவனே, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. எங்களுக்கு விரோதமாக வருகிற பாவங்களில் இருந்து விடுதலை கொடுக்கிறவர், சாபங்களில் இருந்து விடுதலை கொடுக்கிறவர், எங்களை பரிசுத்தமாக வைத்து ஜீவிக்க கிருபை கொடுக்கிறவர். இவனிடத்தில் நான் தோற்று போனேன் என்று நீர் என்னை அழைக்கவில்லை. தோல்வி அடைவதற்கு நீர் ஒரு மனிதனை அழைக்கவில்லை, ஜெயம் கொடுப்பதற்கு, பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து உலக காரியங்களிலிருந்து எங்களை ஜெயம் கொள்வதற்காக அழைத்திருக்கிறேன். எங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர், உடைய கிருபை வரங்கள் மாறாதவை. இந்த மந்திரவாதியிடம் தோற்று போவதற்கு நீர் என்னை அழைக்கவில்லை. துதித்தார், ஸ்தோத்தரித்தார், ஜெபித்தார். 7ஆம் நாளில் ஞாயிற்றுக்கிழமை ஆலயம் போய் திரும்பும் பொழுது சற்று பயம் வந்தது. இந்த தெருவழியை போவதை விட சுற்றி போவோம் என்று சுற்றி சென்றார். வீட்டு போய் சேர்ந்தார். மாலை வேளை கதவு தட்டப்படும் சத்தம் கேட்கிறது. கதவை திறந்து பார்த்தால் அன்றைக்கு அந்த மந்திரவாதியோடு கூட இருந்தவர்கள் காலில் விழுகிறார்கள். தம்பி, நீ சொன்ன தெய்வம் மெய்யான தெய்வம், அவர் உண்மை உள்ளவர். அன்றைக்கு ஒரு மந்திரவாதி உம்மை சபித்தார், 7ஆம் நாளில் மரணமடைய போகிறாய். ஆனால் 7 நாள் சென்றது, மரணம் அடைந்தது நீ அல்ல. உனக்கு விரோதமாய் கூக்குரலிட்டு அந்த மந்திரவாதி மரித்து போனார். அவரை அடக்கம் பண்ணி விட்டு கல்லறை தோட்டத்திலிருந்து நேராக வருகிறோம். நீர் சொன்ன தேவன் மெய்யானவர். அந்த இயேசு கிறிஸ்துவை நாங்கள் ஆராதிக்கிறோம். நீங்கள் ஆராதிக்கிற தேவன் என்னை தப்புவிக்கட்டும். எப்படி சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லமை உள்ளவர் என்று துணிந்த அக்னிக்குள் இறங்கினார்களோ, முடி கூட கருகவில்லை. கர்த்தர் இந்த வாலிபனை பாதுகாத்தார். விரோதமாய் வந்தவன் உயிரோடு இல்லை. ஒரு கூட்ட ஜனங்கள் ரட்சிக்கப்படுகிறது இந்த திருவெற்றியூர் வாலிபன் மூலமாக. இன்றைக்கு எப்படிப்பட்ட காரியமாக இருந்தாலும் துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கும் பொழுது கர்த்தர் மரணத்திற்கு தப்புவிக்கிறார். பிறவி சப்பானியை நடக்க வைக்கின்றார். தாம்பரம் என்ற பகுதியில் ஒரு ரட்சிக்கப்படாத ஒரு மனிதன் இரவு தூங்கி கொண்டிருக்கிறான். சத்தம் கேட்கிறது, அவனுக்கு குழந்தை பாக்கியமில்லை. சாம்சன், நான் உனக்கு ஒரு ஆண் குழந்தையை தருவேன். சாம்சன், உனக்கு ஒரு ஆண் குழந்தையை தருவேன். தூங்கிக் கொண்டிருந்த மனைவியை போய் எழுப்பி இருக்கிறார். மனைவியை போய் எழுப்பி, நமக்கு ஆண் குழந்தையை தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இரவு என்னை எழுப்புகிறார். மனைவி நினைத்தார்கள், என்னடா இது ஏதோ புலம்பிக் கொண்டிருக்கிறான், இரவு போதையில் உளறுகிறான் என்று நினைத்தார்கள். ஏனென்றால் மது அடிக்கிற பழக்கத்தை அவர் வைத்திருந்திருக்கின்றார் அதுவரையிலும். சத்தம் கேட்ட பின்பு மனைவியை எழுப்பினார். மனைவிக்கு அவ்வளவாக நம்பிக்கையில் இது என்ன என்று தெரியவில்லை. நாட்கள் கடந்தது. அவனுடைய மனைவி கர்ப்பவதியானார்கள். இவன் குடிப்பழக்கத்தை நிறுத்தினான். தேவனை ஸ்தோத்தரிக்க ஆரம்பித்தான், துதிக்க ஆரம்பித்தான். ஆனால் மனைவியை ஸ்கேன் பண்ணி பருத்த அவருடைய மாமாவாகி மருத்துவர் சொன்னார்கள், உள்ள இருப்பது பெண் குழந்தை போல் தெரிகிறது ஸ்கேனில். மருத்துவம் பொய்யாக்குவர் நம்முடைய தேவன். மருத்துவம் சொல்லுகிறது பெண் குழந்தை. ஆனால் அவரை தூக்கத்தில் எழுப்பி சொன்னவர் சொன்னார், சாம்சன், உனக்கு ஒரு ஆண் குழந்தையை தருவேன். நாட்கள் கடந்தது. ஆஸ்பத்திரியிலே லேபர் வார்டில் மனைவி சேர்த்தார்கள். குழந்தை பிறந்தது. குழந்தையை மாமா கையில் ஏந்தி சாம்சன் கரத்தில் கொடுக்கிறார். நீ சொன்னது போல ஒரு ஆண் குழந்தை. இன்னைக்கு சயின்ஸ் வேறு விதமாக இருக்கலாம், ஆனால் சயின்ஸை கர்த்தர் ஒண்டர்ஸாக மாற்றி கொடுக்கிறவர். அவர்கள் உலகம் மருத்துவர்கள் பெண் குழந்தை என்று சொன்னாலும் ஆண் குழந்தை தருவேன் என்று சொன்னவர் தருகிறார். அந்த வார்த்தையை பொய்யாக்கி வேதம் சொல்லுகிறது, மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினால் பிழைப்பான். இந்த குடும்பம் ரட்சிக்கப்பட்டது. ஒரு அழகிய குழந்தையை கர்த்தர் கரங்களில் கொடுத்தார்.
தேவனை ஸ்தோத்தரித்தார்கள். தேவனை துதிக்கும் பொழுது இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை தேவன் செய்கின்றார். எனவேதான் நாம் வேதத்தில் வாசிக்கிறோம், யோபு 5:9, யோபு 9:10, அவர் எண்ணி முடியாத அதிசயங்களையும் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் செய்கிறார். நம்முடைய ISPF-இல் இதுவரை கடந்து வந்திருக்கிறோம். அவர் செய்த அதிசயங்களை, அற்புதங்களை எண்ண முடியாது. கவுண்ட் பண்ணி பாருங்கள், டைரியில் எழுதி பாருங்கள், அது முடியவே முடியாது. கர்த்தர் அப்படிப்பட்ட அற்புதங்களை செய்கிறார். ஒரு பாஸ்டர் ஒரு முறை சென்னையில் ஆலயம் கட்டுவதற்காக செலவு, நாம் நம்முடைய செலவை குறைக்க வேண்டும் என்று அவர் விரும்பி சாப்பிடுகிற நார்த்தங்காய் ஊறுகாயை குறைத்தார். போன்விட்டா சாப்பிடுவதை நிறுத்தினார். ஒரு கணவனும் மனைவியும் திருமண நாள் என்று பாஸ்டரிடத்தில் ஜெபிக்க வந்தார்களாம். அவர்கள் ஜெபிக்க வரும் பொழுது இவர்களுக்கு கொண்டு வந்த காரியம் ஆச்சரியத்தை கொண்டு வந்தது. ஜெபித்து முடித்தவுடன் அவருடைய மனைவி ஹேண்ட்பேக்கை திறந்து ஒரு நார்த்தங்காய் ஊறுகாய் பாட்டலையும் ஒரு போன்விட்டா பாட்டலையும் கரங்களில் கொடுத்தார்கள். இந்த பாஸ்டர் சொல்லுகிறார், இரவு நான் 2 பாட்டிலையும் வைத்து அழுது கொண்டிருந்தேன். தேவனுக்கு என் தேவைகள் தெரிகிறது. நீ ஆலயம் கட்டுவதற்காக இந்த ஊறுகாயும் போன்விட்டாயும் நிறுத்தி இருக்கிறாய். என்னுடைய பிள்ளையாகி நீ இதை செய்யும் பொழுது நான் உனக்கு செய்யாமல் இருப்பேனா? அவர் சொல்லுகிறார், அன்றைக்கு அந்த குடும்பத்தினர் எனக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுத்திருந்தால் கூட அழுகி வந்திருக்காது. அவர்கள் குடும்ப திருமண நாள் என்று எனக்காக நார்த்தங்காய் ஊறுகாய் போன்விட்டாவை கொண்டு வந்து கொடுத்தார்கள். என் தேவன் எவ்வளவு நல்லவர். 1 சாமுவேல் 6:12 பசுக்களை அவர் நேர் வழியாய் நடத்தினவர். மத்தேயு 17:27 பேதுருவின் தூண்டியலில் வெள்ளி பணத்தை வைத்தவர். லூக்கா 5 2 படகை நிரம்ப பேதுருவுக்கு மீன்களை கொடுத்தவர். யோவான் 21 153 பெரிய மீன்களை கொடுத்தவர். நாம் பார்க்கிறோம், எத்தனையோ வெளிநாட்டு பறவைகள் இந்தியாவிற்கு கடந்து வருகிறது. வேடன் தாங்களுக்கு வருகிறது, கூந்த குளத்திற்கு வருகிறது. இந்த பறவைகளுக்கு பாஸ்போர்ட் இல்லை, விசா இல்லை. அதுவைகள் கடலை கடந்து வருகிறது, மலைகளை கடந்து வருகிறது, வனாந்தரத்தை கடந்து வருகிறது. கடந்து வந்து இந்தியாவிலே அவைகள் முட்டையிட்டு குஞ்சு பொரித்து மரங்களில் கூடுகளை கட்டி அவைகளுக்கு போய் மீன்களை கொண்டு வந்து இறையை கொடுத்து மீண்டும் தன்னுடைய தேசத்திற்கு அழைத்து போகிறது. இந்த பறவைகளை நடத்த வல்லமையுடையவர், பசுக்களை நடத்த வல்லமையுடையவர், நம்மை நடத்த வல்லமையுடையவராக இருக்கிறார். 20 ஆண்டுகளுக்கு முன்பு மார்த்தாண்டம் அருகே காஞ்சிரோடு இந்த பகுதியில் சாது ஏசுதாசன் என்ற ஒரு ஐயா நான் சந்தித்தேன். கிட்டத்தட்ட 12 முறை அவரை சந்தித்திருக்கிறேன். காவி உடை அணிந்திருப்பார்கள், தாடி வைத்திருப்பார்கள், ஒரு மர சேரில் அமர்ந்திருப்பார்கள், ஒரு அலுமினிய செம்பை வைத்திருப்பார்கள். எப்போதும் அவர்கள் ஸ்தோத்திரம் செலுத்திக் கொண்டிருப்பார்கள். தேவனுக்கு நன்றி, உணவு தந்தவருக்கு நன்றி, காகத்தை போஷிக்கிறவர், பறவைகளை போஷிக்கிறவர், என்னை நடத்தி வந்த பாதைக்காய் ஸ்தோத்திரம், ஊழியத்தை நடத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம் என்று ஸ்தோத்திரம் மாத்திரமே அவர் செலுத்திக் கொண்டிருப்பார். நான் அவரை சந்திக்கும் போது அவருடைய வயது 88. அவர் சொன்னார், 28 வயதில் நான் ஊழியத்திற்கு வந்தேன். 60 ஆண்டு காலம் கர்த்தருடைய ஊழியத்தை நடத்தியிருக்கிறார். ஒரு சிறு குறை சொல்லாத அளவிற்கு உலகத்தில் எத்தனையோ பிரச்சனைகள் உண்டு, பாடுகள் உண்டு, துன்பங்கள் உண்டு. அதை தாண்டி வர கர்த்தர் எனக்கு பலம் கொடுத்திருக்கிறார். ஒரு முறை என் மனைவியின் சரீரத்தில் அநேக பிரச்சனை, தோல் வியாதி போல இருந்தது. கைகள் கால்கள் எல்லாம் கோடு கோடாக இருந்தது. பாளையங்கோட்டையில் அநேக மருத்துவர்கள், ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட் பார்த்து பாராசின் பல மருந்துகளை கொடுத்தாலும் சுகமில்லை. இந்த சாதையா ஒரு தேங்காய் எண்ணெய், ஒரு சின்ன கேன் பாராசூட், ஒரு 50 ml கேனில் எண்ணெயை கம்பியை வைத்து குத்து அந்த எண்ணெயை தொட்டுக்கொண்டே ஜபித்தார்கள். ஒருவித பூரான் கடித்திருக்கிறது, எண்ணெயை போடுங்கள், எண்ணெயோடு தேவன் இருக்கிறார், சுகமடையும். இரவு நேரம் என்னுடைய மனைவி அந்த எண்ணெய் போட்டு தூங்கினார்கள். காலை முழித்து பார்த்த பொழுது சரீரத்தில் சிறு கோடுகள் கூட இல்லை. சொன்னார்கள், சரீரத்தில் ஒரு ஹீட் போனது போல் இருந்தது, அவ்வளவுதான். கர்த்தர் இந்த ஸ்தோத்திரம் செலுத்துகிற மனிதன், துதி ஸ்தோத்திரம் ஏறெடுக்கிற மனிதன் ஜெபித்த எண்ணெயின் மூலமாக கூட கர்த்தர் விடுதலை கொடுக்கின்றார். இன்றைக்கு நீங்களும் நானும், நம் பல பிரச்சனைகள் வரலாம், குடும்பத்தில் பிள்ளைகள் மூலமாக, உறவினர்கள் மூலமாக, பணிபுரிகிற LIC-யிலும் கூட எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் கூட தாண்டி செல்ல கர்த்தர் வழி செய்கிறார். அவரை துதிக்க நமக்கு கிருபைகளை தருகிறார். அவரை மாத்திரம் நான் சார்ந்து கொள்ளும் பொழுது, ஒரு முறை ஒரு முகலாய மன்னன் ஆசியாவை நோக்கி படையெடுத்து வருகிறார். படையெடுத்து வந்து அநேக நகைகள், வைரங்கள், பிளாட்டினங்களை கொள்ளையடித்து அதை ஒரு 100 மூடையாக கட்டுகிறார். அவருக்கு 100 யுத்த தலைவர்கள் இருக்கிறார்கள். அவர்களை பார்த்து யார் யாருக்கு எந்த மூடை வேணுமோ எடுத்துக் கொள்ளுங்கள். 99 பேர் ஆளுக்கு ஒரு மூடை எடுத்துக்கொண்டார்கள். 99 மூடை காலி. ஒரு மூடை மாத்திரம் காலி இருக்கிறது. ஒருவன் ராஜா அருகே நின்று கொண்டிருக்கிறான். முகலாய மன்னன் கேட்டார், நீ உனக்கு தேவையில்லையா?
உனக்கு ஏன் அந்த மூடை தேவையில்லை, உனக்கும் அநேக பண தேவைகள் இருக்கிறது, நீ அதை எடுத்துக் கொள்ளலாமே. அவர் சொன்னார், ஐயா, இந்த நகையை காட்டிலும் பெரிய மன்னராகிய உம்மிடத்தில் நான் இருக்கும் பொழுது, உம்முடைய அருகில் நான் இருக்கும் பொழுது, இந்த தங்கங்கள் எல்லாம் எனக்கு ஒரு தூசி போல. அது போலதான் நம்முடைய தேவனும். நம்முடைய தேவனை நாம் சார்ந்து கொள்ளும் பொழுது, உலகத்தில் எத்தனையோ பிரச்சனைகள் இருந்தாலும், எத்தனை நன்மையான காரியம் இருந்தாலும், அவரை சார்ந்து கொள்ளும் பொழுது வெற்றியை தருகிறார். அந்த முகலாய பேரரசன் அதற்கு பிறகு மரித்து போகிறார். அவருடைய சாம்ராஜ்யத்திற்கு அதற்கு பிறகு யார் இந்த மூடை வேண்டாம், இந்த மன்னர் போதும் இந்த அருகில் நின்றாரோ அவர்தான் மன்னராக வருகிற பாக்கியத்தை பெற்றுக் கொண்டார். இந்த கடைசி காலத்தில் வரப்போகிற 2021 ஏதுவாக இருந்தாலும் நாம் தேவனை சார்ந்து கொள்ளும் பொழுது, எனக்கு இயேசு போதும், இந்த ஆவியானவரோடு நான் இருப்பேன், அவர் எனக்காக வாக்கு கடங்காத பெருமிச்சுகளோடு விண்ணப்பம் செய்கிறார், எனக்கு அந்த அப்பா போதும் என்று துதிக்கும் பொழுது, அவரை ஸ்தோத்தரிக்கும் பொழுது, கர்த்தர் நம்மை அருமையாய் வழி நடத்துகிறார். பசுவை வழி நடத்தினவர், பறவைகளை வழி நடத்தினவர், மீனின் வயிற்றிலிருந்து யோனாவை வெளியே கொண்டு வந்தவர், கப்பல் பயணத்தில் ஜார்ஜ் முல்லரை வழி நடத்தினார். ஒரு முறை ஜார்ஜ் முல்லர் சொல்கிறார், நான் கப்பல் பயணத்தில் போய்கொண்டிருந்தேன், எனக்கு பனிக்கட்டிகள் வழிமறித்தது. கப்பல் தலைவன் சொன்னான், ஐயா கப்பல் போகாது, நின்று விட்டது, எங்கு பார்த்தாலும் பனிக்கட்டி, பாறைகள், பனிகள், கப்பலுக்கு வழி தெரியவில்லை. ஜார்ஜ் முல்லர் சொன்னார், நான் வழிபடுகிற தேவன், அந்த தேசத்திற்கு போய் நான் என்ன செய்தி கொடுக்க வேண்டுமோ எனக்கு பேசிவிட்டார். இந்த பனிக்கட்டி அதை தடை செய்யாது. நீ அவிசுவாசமான வார்த்தையை சொல்லாதே, அவன் நம்பிக்கையை கொண்டு வராதே, நான் தனியாக ஜெபிப்பேன் என்று முழங்கால் படியிட்டு துதிக்க ஆரம்பித்தார். எகிப்தியர்களை செங்கடலில் தள்ளினவற்றை துதிக்க ஆரம்பித்தார். பனிக்கட்டிகள் விலகினது, பனிகள் விலகினது, பார்வைகள் கிடைத்தது, கப்பல் முன்னே சென்றது. அவர் சொல்கிறார், 57 ஆண்டு காலம் நான் தேவனோடு பயணிக்கிறேன், ஏதிலும் அவர் கைவிட்டதில்லை, அருமையாய் வழி நடத்துவார். 40 வருடம் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தினவர் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் வழிநடத்துவார். இரவு நேரங்களில் அக்னி ஸ்தம்பத்தில் பாதுகாத்தவர், பகல் வேளையில் மேக ஸ்தம்பத்தில் வழிநடத்தினவர், தேவதூதர்கள் உண்ணக்கூடிய மன்னாவை கொடுத்து வழி நடத்தினவர். அதை சாப்பிட்ட பொழுது கால்கள் வீங்கவில்லை, டிரெஸ் பழையதாக போகவில்லை, ஒரு வியாதியும் இல்லை. அந்த அப்பத்தில் தேவதூதர்கள் உண்ணக்கூடிய அந்த மன்னாவில் தேவன் வைட்டமின் A, B, C, D அத்தனையும் வைத்து அனுப்பினார். வியாதி இல்லை என்று வேதம் சொல்கிறது. இந்த உலகத்தில் இந்த COVID-19 பரவி கொண்டிருக்கலாம், கர்த்தர் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் பாதுகாப்பார். நம்முடைய சரீரத்தில் வைட்டமின் A, B, C, D அத்தனையும் கொடுத்து பாதுகாப்பார், எதிர்ப்பு சக்தியை தருவார். லாசருவை 4 நாள் கழித்து உயிரோடு எழுப்பினவர். ஆனால் நம் டைமில் நாம் சில வேளைகளில் அவசரப்படுகிறோம். நம் டைம் வேறு, அவருடைய டைம் வேறு. அவருடைய நேரத்தில் அவர் அதை செய்து முடிப்பார். ஏசியா 48:17 சொல்கிறார், பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியில் உன்னை நடத்துகிற கர்த்தர் நானே. இன்றைக்கு உலகத்தின் வழிகள் உண்டு, நம்முடைய வழிகள் உண்டு. அவர் வழிகளில் நடக்கும் பொழுது நம் கைகளின் பிரயாசத்தை நாம் சாப்பிடுகிறோம். அந்நியர் சாப்பிடுவது இல்லை, வட்டி கடைக்காரன் கொண்டு போவது இல்லை, நம் கைகளின் பிரயாசத்தை நாம் சாப்பிடுகிறோம். நம்முடைய பிள்ளைகள் ஒலிவ மர கண்டுகளைப் போல் நம்மை சுற்றிலும் இருப்பார்கள். அன்றைக்கு பிரதீப் வி பிலிப் இந்த ASPயை பாதுகாத்துக் கொண்டவர், 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்தில் எலிசாவை பாதுகாத்துக் கொண்டவர், பெரிய வலைகளில் மீன்களை நிரப்பின, கடலில் எங்கு போய் கொண்டிருந்த மீன்களை எல்லாம் பேதுருவின் வலையில் விழச் செய்தவர் நம்மை பாதுகாப்பார். 2007ஆம் ஆண்டு ஒரு 16 பேர் ஊட்டியில் இருந்து முதுமலைக்கு வேனில் பிரயாணப்பட்டுக் கொண்டிருந்தோம். வேனில் பிரேக் ஃபெயிலியர் ஆனது, ஹேண்ட் பிரேக் உடைந்தது, கியர் பாக்ஸ் உடைந்தது, வண்டி வேகம் எடுத்து ஓடிக்கொண்டிருக்கிறது. வலதுபுறம் மலை, இடதுபுறம் ஹேர்பின் பெண்ட். வண்டியை ஓட்டின டிரைவர் ஒரு குட்டி வயது, 20 வயது. வாகனத்தை நேரே கொண்டு போய் அந்த கைப்பிடி சுவரில் விட்டார். வண்டியிலிருந்து வேறு சத்தம் வரவில்லை, ஏசப்பா ஏசப்பா என்று ஒரு சத்தம், அவ்வளவுதான். வாகனம் தலைகீழாக மரத்தில் மோதி கீழே தூக்கி எறியப்பட்டது. அங்கொன்றும் இங்கொன்றுமாக 16 பேர் விழுந்தாலும் கூட கர்த்தர் சுகபத்திரமாய் பாதுகாத்தார். அந்த ஆக்சிடென்டில் என்னுடைய மனைவிக்கு கூட ஒரு 5 பல் உடைந்தது, மூக்கு 2ஆக கட்டானது. அத்தனை பேரையும் அங்கே டிராவல் டூர் வந்து கொண்டிருந்தவர்கள் மலையில் ஏற்றினார்கள், வாகனத்தில் வைத்து ஊட்டி மருத்துவமனை கொண்டு சென்றார்கள். அற்புதமாய் கர்த்தர் 16 பேரையும் பாதுகாத்தார். இன்று வரையிலும் வழி நடத்துகிறார். இஸ்ரவேல் ஜனங்களை 40 ஆண்டு காலம் வழி நடத்தி கானானை சுதந்திரிக்க செய்தவர். நாம் பணிபுரிகிற LICயிலும் கூட சில காரியங்கள் வரலாம், தடைகள் வரலாம், ஆனால் உங்களுடைய பெயரை சிறப்புரை செய்வார். தேவனை துதித்து நேரம் எடுக்கிறீர்கள், முதல் வெள்ளிக்கிழமை நேரம் எடுக்கிறீர்கள், சில டிவிஷனில் வேறொரு டேட் வைத்துக் கொண்டு பாடலை பாடி ஆராதித்து அவருடைய வார்த்தையை தியானித்து சாட்சிகளை சொல்லும் பொழுது அவர் சந்தோஷப்படுகிறார். என் பிள்ளை
எனக்காக எழும்பி நிற்கிறார்கள், நேரம் கொடுக்கிறார்கள். நான் அவர்களுக்காக நேரம் கொடுப்பேன். எல்லையில் அவர்களை உயர்த்துவேன், மேன்மைப்படுத்துவேன், செழிக்க பண்ணுவேன், கைவிட மாட்டேன். எப்பிராயிமே, உன்னை எப்படி கைவிடுவேன்? உன்னை எப்படி சத்துருவின் கருத்தில் நான் ஒப்பு கொடுப்பேன்? என்னுடைய பிள்ளை அல்லவா, நான் எப்படி கைவிடுவேன்? எப்படி நான் ஒப்பு கொடுப்பேன் என்று கர்த்தர் நம்மை பாதுகாக்கின்றார். சைன தேசத்தில் அநேக வருடங்களுக்கு முன்பு ஒரு மலேரியா பரவினது. அநேகர் மரித்துக் கொண்டிருந்தார்கள். ஒரு கர்த்தருடைய பிள்ளை நினைத்தார், நான் இயேசுவின் பிள்ளை, என்னை மலேரியா தாக்காது. ஆனால் அவரையும் மலேரியா தாக்கினது. சற்று கோபம் வந்தது, எரிச்சல் வந்தது. என்னடா, இந்த கர்த்தரின் பிள்ளைக்கு மலேரியா வந்துவிட்டது என்றை தூசிப்பார்களே. மறுபுறம் உள்ளம் சொன்னது, சரி, கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார், கைவிட மாட்டார். கிராமத்தை விட்டு வெளியே போய் ஒரு மரத்தின் கீழே கட்டிலை போட்டுக்கொண்டு படுத்துக் கொண்டார். ஃபீவர் அதிகமாக நேரும். அருகே ஒரு ஓடை போய்கொண்டிருந்தது. அந்த ஓடையிலிருந்து தண்ணீரை குடித்தார். காய்ச்சல் சுகமானது போல் காணப்பட்டது. மீண்டும் தண்ணீரை எடுத்து பருகினார். காய்ச்சல் நார்மலாகிவிட்டது. ஓடி போய் கிராமத்தில் சொன்னார். அநேகர் பாத்திரங்களை கொண்டு வந்தார்கள். தண்ணீரை குடித்தால் சுகம். சீன தேசத்திற்கு அது அறிவிக்கப்பட்டது. அந்த தண்ணீரை எடுத்து சோதித்து பார்த்தார்கள். கொய்னால் என்ற மரத்தின் வேரில் இருந்து இந்த தண்ணீர் கடந்து வருகிறபடியினால் இந்த கொய்னால் மரத்தின் வேர்களில் சுகமளிக்கும், மலேரியாவுக்கு குணமாக்கும் மருந்தை கண்டுபிடித்தார்கள். கொய்னால் என்று அநேக மாத்திரைகளை கண்டுபிடித்தார்கள். சைனா தேசத்தில் அந்த லேபில் கொண்டு போய் டெஸ்ட் பண்ணி மாத்திரை மருந்துகளை கண்டுபிடித்து சிறப்பாக மாற்றி மலேரியா கட்டுப்படுத்தப்பட்டது. இந்த குறிப்பிட்ட மனிதருக்கு பரிசுகளை கொடுத்தார, வீடை கட்டி கொடுத்தார்கள். எப்படி? ஆதியாகமம் 12:2 ஆபிரகாம், உன்னுடைய பெயரை பெருமைப்படுத்துவேன், நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றவர். 5 அப்பம் 2 மீனை கொண்டு திரளான ஜனங்களை போஷித்தவர். 7 அப்பம் 1 சில மீன்களை கொண்டு 4000 ஆண்களை போஷித்தவர். அந்த மனிதரை அந்த தண்ணீரில் இருந்து சுகத்தை கொடுத்து உலகம் முழுவதும் அவருடைய பெயரை சிறப்புரை செய்தவர். இன்றைக்கும் இந்த ஒரு LIC என்ற வட்டத்திற்குள் நம்முடைய பெயர் தெரியாமல் இருக்கலாம். 7 டிவிஷன்களிலும் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய பெயரை சிறப்புரை செய்வார். ஆபிரகாமையும் அவனையும் குடும்பத்தையும் ஆசீர்வதித்தவர் உங்களையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். அன்றைக்கு குழந்தை பிறந்த பொழுது இன்னமும் நான் கர்த்தரை துதிப்பேன், யூதா என்று பெயரிட்டது போல நாமும் ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுதே, ஐயோ அது இல்லை, இது இல்லை, பேங்க் பேலன்ஸ் மைனஸ், இவர்கள் திட்டி விட்டார்கள், குடும்பத்தில் இவர்கள் என்னிடத்தில் நன்மை பெற்றவர்கள் தூசிக்கிறார்கள் என்று புலம்பாதபடி, கசந்து கொள்ளாதபடி தேவனை துதிக்கும் பொழுது அன்னாள் சொல்லுகிறார்கள், எனக்கு ஒரு முதலாவது ஆண் குழந்தை கொடுத்தால் உமக்காக வளர்ப்பேன். ஆண் குழந்தை பிறக்கிறது, ஆலயத்தில் விட்டுவிட்டு போய்விட்டார்கள். குட்டி வயதில் அவனை ஆலயத்தில் விட்டுவிட்டு போய்விட்டது போல தேவனை நோக்கி நாம் துதிக்கும் பொழுது, அந்நாள் ஆலயத்திற்கு போய் துதித்தது போல ஆலயத்தில் துதிக்கும் பொழுது, வீட்டில் துதிக்கும் பொழுது, LIC பிரேயர்ஸலோடு சேர்ந்து துதிக்கும் பொழுது நமக்கு விரோதமாக இருக்கிற தடைகளை கர்த்தர் உடைப்பார், கட்டுகளை கிழித்தெறிவார். சிங்கத்தின் வாயை கட்டினவர், அக்னியின் வஸ்திரத்தை உரிந்து போட்டவர், தாவீதை பல சமயங்களில் பாதுகாத்தவர், நாசியின் சுவாசத்தால் சிவந்த சமுத்திரத்தை 2ஆக பிளந்தவர், அக்கறை படுத்தி பாதுகாத்துக் கொண்டவர், கசந்த தண்ணீரை, மாறாவின் தண்ணீரை மதுரமாக மாற்றி கொடுத்தவர். எத்தனையோ ஜனங்கள், ராஜாக்கள் எதிராக வந்த பொழுதும் முறியடிக்க பலன் கொடுத்தவர். யூதா முன்னால் போகும் பொழுது யுத்தத்தில் வெற்றி கொடுத்தவர். கானானியர் பெர்சியரிடத்திலிருந்து யுத்தத்தை வெற்றி கொடுத்தவர். நமக்கும் வெற்றி கொடுப்பார். நம்மை தோற்று போவதற்கு அவர் அழைக்கவில்லை, நமக்கு ஜெயம் கொடுப்பதற்கு அழைத்திருக்கிறார். பரலோகத்திலும் தூதர்கள் துதித்துக் கொண்டிருக்கிறார்கள். நம்மை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். கிருபை வரங்கள் மாறாதவை. 7 டிவிஷன்களிலும் அவருடைய நாமத்தை துதிக்கும்படி அழைத்தவர். அண்ணன் குணசேகரன் சொன்னது போல கன்னியாகுமரியிலிருந்து டெல்லி வரையிலும் எல்லா LIC டிவிஷன்களிலும் தேவனை முழங்கால் படியிட்டு துதிக்கும் பொழுது அவர் சொல்லுவார், உங்கள் கிரியைக்கு பலன் உண்டு. திருநெல்வேலி, மதுரை, வேலூர், கோயம்புத்தூர், தஞ்சாவூர், சென்னை போன்ற பகுதிகளில் முழங்கால் படியிட்டு நீங்கள் ஜெபித்ததற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. நீங்கள் சாதாரணமாக இருப்பதற்கு நான் உங்களை அழைக்கவில்லை. உங்கள் முழங்காலுக்கு நான் பிரதியுத்தரத்தை தருவேன், நான் பலனை தருவேன் என்று ஆசீர்வதிப்பார். நம்முடைய கிரியைகள் ஒரு நாள் வீணாய் போவதில்லை. எபிரேயர் 6:10 படி அவர் நீங்கள் செய்வதை மறந்து போவதற்கு அநீதி உள்ள தேவன் அல்ல. இன்றும் காலை 10 மணியிலிருந்து தேவனுக்காய் நேரத்தை கொடுத்திருக்கிறீர்கள். அவர் தன்னுடைய நேரத்தை நமக்கு தருவார். கப்பல் பிரயாணத்தில் ஜார்ஜ் முல்லரை வழிநடத்தினவர், லாசருவை 4 நாள் கழித்து உயிரோடு எழுப்பினவர். இயேசு நமக்கு மாதிரி வைத்து போயிருக்கிறார். அப்பத்தை எடுத்து, மீன்களை எடுத்து தேவனை நோக்கி கண்ணோக்கி பார்த்து ஸ்தோத்தரித்தார், துதித்தார். வேதம் சொல்லுகிறது, உன் கண்களை என்னை விட்டு திருப்பு, அவைகள் வென்றது. அவைகள் வெல்லும் வரையிலும் அவரை நோக்கி ஸ்தோத்தரிப்போம், துதிப்போம், துதி ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுப்போம். அப்போது அவர் அகமகிழ்வார். சாத்தானை பார்த்து சொல்லுவார், பார்,
என் பிள்ளைகள் இந்த சூழ்நிலையிலும் என்னை துதித்துக் கொண்டிருக்கிறார்கள், ஸ்தோத்தரித்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் என் பிள்ளைகளுக்கு நன்மைகளை செய்வேன். அவர் திரளான நன்மைகளை வைத்திருக்கிறார். கரம் நீட்டி நம்மை ஆசீர்வதிக்கிறவர், நம்மை உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிறவர், நம்முடைய கண்ணீரை துருத்தில் வைத்திருக்கிறவர், நம்முடைய அலைச்சல்களை அறிந்திருக்கிறவர், கடந்த கால கசப்புகளை அறிந்திருக்கிறவர். நம்மை உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார். LIC பிரேயர்ஸில் இருந்து உலகம் முழுவதும் தெரியும் அளவிற்கு கர்த்தர் வைத்து உயர்த்துவார். ஜெபித்த சாட்சி சொன்ன உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த மதியான வேளையிலும் கூட நம்மை தாழ்த்தி அர்ப்பணிப்போம். நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கின்ற அன்பின் தகப்பனே, அப்பா, மத்தேயு 15:36 நீ ஸ்தோத்திரம் செலுத்தினீர். யோவான் 11 அதிகாரத்தில் ஸ்தோத்திரம் செலுத்தினீர். மத்தேயு 26:30 ஸ்தோத்திர பாடலை பாடினீர். அப்பத்தையும் திராட்சை ரசத்தை பாத்திரத்தை கையில் வைத்து ஸ்தோத்தரித்தீர். இந்த மதியான நேரத்தில் நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், போற்றுகிறோம். 7 டிவிஷனாய் சேர்ந்து உம்மை துதிக்கிறோம். LIC பிரேயர் ஃபெல்லோஷிப்பை கர்த்தர் கண்ணோக்கி பார்ப்பீராக. அதில் உள்ள லீடர்ஸ்கள், பாடல்களை பாடுகிறவர்கள், வொர்ஷிப் நடத்துகிறவர்கள், கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கிறவர்கள், சாட்சி சொன்ன பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தேவன் அபரிதமாய் ஆசீர்வதிப்பீராக. லீபா ஷாபா லாகோ பீரா போடா பீனா போ சபீனா ரிமோ ஹமி ஷம் கபி லபோ ரிபா கபோ சபீனா விரோதமா வருகிற அந்தகார சக்திகளை இயேசுவின் நாமத்திலே முறியடிக்கிறோம். கர்த்தர் மிகப்பெரிய வெற்றி வைத்திருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை தாழ்த்தி தருகிறோம், நாமத்தை உயர்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.